ஹலோ கைஸ், நாங்கள் இந்த வயல் சம்மந்தமான வீடியோஸ் நான் போட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்குற வீடியோன்னு சொன்னால் இந்த பிஜி 378 இந்த நெல்லினத்தை பற்றி பார்ப்போம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த நெல்லினத்தை நான் வயலில் விதைச்சி கொண்டு வரேன். சரியான நோய் தாக்கங்கள் சரியான குறைவு, வளர்த்தியும் பெருசாக இருக்காது. ஆனால் நெல் அடிக்கிற வீதங்கள் கூட இருக்கும். நல்ல களி வயல்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு 40 தொடக்கம் 45 மூடை அந்தளவுக்கு எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு நெல்லினம் தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே நெல் அடிக்கக்கூடிய தன்மையில் தான் அந்த வயல் இருக்குது. பெருசாக இதில் நோய் தாக்கங்கள் இருக்காது. அதுதான் இதனுடைய ஒரு சிறப்பம்சம். மற்ற போலை நெல்லினங்களை நாங்கள் விதைக்கக்குள்ள பெருசாக அடிக்கடி நோய் தாக்கங்கள் அடிக்கடி ஏற்படும். ஆனால் இதில் அந்தளவுக்கு நோய் தாக்கங்கள் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், வயல் விளைஞ்சு கொண்டு வருது. இன்னொரு 10-15 நாளில் இந்த வயலை வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தென்மேல் பருவக்காற்று எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தென்மேல் பருவக்காற்றினுடைய தாக்கம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கு. அதைத்தான் நம்மளை காட்டணும். எப்படி அந்த பனைமரத்துக்கெல்லாம் நான் இருக்கிறேன், எப்படி காற்றடிக்குன்னு பாருங்கள். கடுங்காற்று கதைச்சா பக்கத்தில் இருந்து ஒரு கதைச்சா கூட கேட்காது, அந்தளவுக்கு காற்று வீசி கொண்டிருக்கு. இது குறிப்பாக மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதம் வரைக்கும் இந்த தென்மேல் பருவக்காற்று இருக்கும்.